வானங்கள் கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது தானியேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஒரு நபரை விடவும் நோக்கம் முக்கியமானது என்பதே. நெபுகாத் நேச்சார் என்பவன் பாபிலோனிலே மிகவும் வலிமை மிக்க அரசனாக இருந்தான். அவனுடைய ராத்திரி தூக்கத்தில் அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் தேசத்தின் ஞானிகளை எல்லாம் தன்னிடத்தில் வரச் செய்து தான் கண்ட சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் மற்றும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். இதை கேட்ட தேசத்தின் ஞானிகள், இது மனிதரால் கூடாத காரியம், நீர் கண்ட சொப்பனத்தினை எங்களுக்கு சொன்னால்தான் அதை எங்களால் விவரிக்க முடியும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகாத் நேச்சார் மிகவும் கோபமடைந்து அவர்களை எல்லாம் கொன்று விடுங்கள் என்று ஆணையிட்டான். ஆனால் தக்க சமயத்தில் தானியேலுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததினால் அவனும் அவனுடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஒன்று சேர்ந்து இந்த ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தேவனாகிய கர்த்தர் தாமே தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் தானியேலுக்கு சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினபடியினால் தானியேல் தேசத்தின் அதிகாரியிடம் போய், ராஜாவுக்கு முன்பாக என்னை கொண்டு போங்கள் என்றான். நான் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு தெரிவிக்கிறேன் என்றான். தானியேலை அரசனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். அப்போது தானியேல், நான் அல்ல, என் தேவனாகிய கர்த்தரே சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் உனக்கு தெரிவிப்பார் என்று தன்னை மிகவும் தாழ்த்துகிறான். அதாவது ஒரு நபரை கொண்டு தன்னுடைய காரியத்தை இந்த பூமியில் கர்த்தர் நடப்பிக்கிறார். இங்கே அந்த நபரான மனிதர் முக்கியமல்ல, தேவனுடைய திட்டமும் அவருடைய உத்தேசமும் தான் முக்கியம் என்று தானியேல் தாழ்மையுடன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊழியக்காரர்களை குறித்து அநேகர் மிகவும் பெருமை பாராட்டுகிறார்கள். சிலர் அருமையாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள், சிலர் தேவனுடைய வரங்களை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே தேவனுடைய ஊழியக்காரர்கள் முக்கியமல்ல, தேவனுடைய திட்டம், உத்தேசம் அவர்கள் மூலமாக நடக்கிறதே அதுதான் முக்கியம். நாம் நம்முடைய தாளந்துகளால் தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அல்ல, நம்மை பயன்படுத்துகிற தேவனையே நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்முடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு எங்களை உமது கரத்தில் பயன்படும் பாத்திரமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.